பூலியன் அல்ஜிப்ராக்கு ஸ்டார் காம்ப்ளிமெண்டோட டயக்ராம் போட்டாச்சு. p, ஸ்டார், பிளஸ், 0, 1, காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் சேர்த்து தான் பூலியன் அல்ஜிப்ரா. அப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டாரோட டயக்ராமும் பிளஸோட டயக்ராம் போட்டாச்சு. இப்போ காம்ப்ளிமெண்டோட டயக்ராம் எப்படி வரும் அப்படிங்கிறது பாருங்க. காம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து ஒரு சிங்கிள் இன்புட் அண்ட் சிங்கிள் அவுட்புட் தான். அப்போ காம்ப்ளிமெண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம், அதுக்கு பேர் நார் கேட். அதுக்கு பேர் நாட் கேட். நாட் கேட். ஸோ அந்த கேட் நாட் கேட்னா இல்லைன்னு அர்த்தம். அப்போ இல்லாத கேட் எப்படி இருக்கும் பார்த்துங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். அதாவது இன்புட் எப்படி வரும்னா இந்த இன்புட்டு, அப்போ அதனோட ஷேப்னு சொன்னா ட்ரையாங்கிள் ஷேப் தான் வரும்னு. இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி இருக்கும், ஒரு லைன் போட்டுட்டு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் அண்டு ஒரு கோடு மாதிரி வரும். ஒரு ட்ரையாங்கிள் போட்டு இதுலேயே வந்து ஒரு சர்க்கிள் வந்து அப்படி ஒட்டிட்டு வரும். இதுலேயே வந்து ஒரு சர்க்கிள் வந்து இப்படி ஒட்டிட்டு வரும். இது முடிஞ்ச பின்னாடி என்னது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் பாரும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் வடிவம். இதுதான் வந்து நம்மளுடைய நாட் கேட்டோட நோட்டேஷன். இதுதான் நம்ம நாட் கேட். அப்போ இங்கே எக்ஸ்ன்னு இருக்குதுன்னா இங்கே வெளியே வர்றது வந்து எக்ஸ் டேஷ். அப்போ நாட்னா இந்த மாதிரி நோட்டேஷனை வந்து இதுக்கு பேர் நாட் கேட். இப்போ நாட் கேட் தெரிஞ்சுச்சா? அப்போ அந்த என் வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, என் அண்டு கேட் அண்டு என் ஆர் கேட், நாட் அண்ட் நாட் ஆர். அப்போ இதனோட டயக்ராம் எப்படி வரும்? ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், அண்டு கேட்டோட டயக்ராம் தெரியும், நார் கேட்டோட டயக்ராம் தெரியும், ஆர் கேட்டோட டயக்ராம் தெரியும். அப்போ இங்கே நண்டு அண்டு நாரோட டயக்ராம் எப்படி வருதுன்னு பார்த்துங்க. சேம் 2 ஏரோ மார்க் அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி நம்ம அண்டு கேட்டோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த அண்டு கேட்டில் வந்து என்ன ஆகும்னா அடிச்சிங்கன்னா அந்த சர்க்கிள் வரும். அந்த அண்டு கேட்டில் இருக்கிற இடத்துல இதை ஒட்டி என்ன வரும், ஒரு சர்க்கிள் வரும். அந்த சர்க்கிள் வந்து அதுக்கு பேர் நண்டு கேட்டு. அதே சர்க்கிள் இங்கே வந்ததுன்னா நார் கேட். அப்போ அந்த டயக்ராம் தான் இப்போ போட போகிறேன். அப்போ நண்டு கேட்டோட டயக்ராம் எப்படி இருக்கும், ஒரு பேரல் லைன் போட்டுக்கிறீங்க. அப்போ இது வந்து அப்படியே ஒரு கர்வர்டு வேணும். இது வந்து ஒரு கர்வர்டு வேணும். அப்போ அதுலேருந்து வெளியே வரும். வெளியே வந்து என்ன வரும், சர்க்கிள் வரும். சர்க்கிளுக்கு அப்புறம் வந்தது நார் நண்டு கேட். அப்போ இதுலேருந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இதை டச் ஆகிட்டு வரும். இதை டச் ஆகிட்டு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வெளியே டச் ஆகும். அது கரெக்டாக போட முடியல, அந்த பாயிண்ட்லேருந்து டச் ஆகிற மாதிரி போட்டுங்க. அப்போ இது வெளியே வரும். ஸோ இதுக்கு பேர் என்ன, நண்டு கேட். அப்போ இதனோட வேல்யூ என்ன, இது ஆல்ரெடி சொல்லி 2 அவுட்புட் கிடைக்கும், x1 x2. அப்போ இது என்னது, காம்ப்ளிமெண்ட். நண்டுன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் அர்த்தம், நாட்னு என்னது அதனோட காம்ப்ளிமெண்ட் அர்த்தம். அப்போ x1 x2 ஸ்டாரு இதனுடைய காம்ப்ளிமெண்ட். தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அடுத்தது நார் கேட். ஸோ நார் கேட்டுக்கு டயக்ராம் போட்டுறேன் பார்த்துக்குங்க. இப்படி ஒன்று அதுக்கப்புறம் என்னவோ ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகும். 2 டச் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகும். அந்த கர்வோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் டச் ஆகிற மாதிரி ஒரு அனதர் கர்வ் ஃபார்ம் ஆகிட்டு அதுலேருந்து என்ன வரும், இது நார் கேட்டில். அப்போ இதுக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிட்டு அதுலேருந்து வெளியே வரும். திஸ் இஸ் கால்ட் நார் கேட் டயக்ராம். x1 x2 வெளியே வர்றது வந்து x1 + x2 ஹோல் டேஷ். இதுக்கு பேர் நார் கேட் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நியூ கான்செப்ட் XOR, எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். XORங்கிறது என்னது, எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். அப்போ இதனுடைய ஃபார்மேட் என்ன, ஃபர்ஸ்ட் அதனோட ஃபார்முலா எழுதிடலாம். x1 டேஷ் ஸ்டார் x2, அதாவது இது வந்து நோட்டேஷன் x1 + சர்க்கிள் ப்ளஸ் x2, இதான் நோட்டேஷன். அப்போ இதனோட ஃபார்முலா என்னன்னா x1 டேஷ் ஸ்டார் x2 ப்ளஸ் x1 ஸ்டார் x2 டேஷ். இதுதான் இதனோட ஃபார்முலா. அப்போ நோட்டேஷனு எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட நோட்டேஷன் சர்க்கிள் ப்ளஸ். நல்லா பார்த்துங்க, எக்ஸ்க்ளூசிவோட ஆரோட நோட்டேஷன் சர்க்கிள் ப்ளஸ். அப்போ இதனோட டயக்ராம் எப்படி வருது ஸோ அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டயக்ராம், இது வரைக்கும் பார்க்காத டயக்ராம். இந்த மாதிரி ஒரு ஷேப், அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டச் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க்.
சரிங்களா? 2க்கு நடுவுல ஒரு டச் ஆகுற மாதிரி ஒரு ஆர்க் இந்த மாதிரி வரும். எக்ஸ்க்ளூசிவ்னால இது 2க்கு டச் ஆகுற மாதிரி இது ஒரு ஆர்க். அப்போ அந்த ஆர்க் முடியும் ஆர்கேட்டோட டயக்ராம். ஆர்கேட்டோட டயக்ராம் வந்து இங்கிருந்து இப்படி ஒரு ஆர்க் வரும், இங்கிருந்து இப்படி ஒன்று வரும், இங்கிருந்து இப்படி ஒன்று வரும். ஸோ இதுலேருந்து என்ன நடக்கும்? இதுலேருந்து வெளியே போகும், இதுலேருந்து வெளியே போகும். அப்போ அடிஷனல் ஒர்க் என்னது? இந்த தனி ஒரு ஆர்க் வருது. அப்போ மறுபடியும் ஆரோட டயக்ராம் வேணுமோ அதை போட்டுறீங்க. அது போட்ட முடியாது என்ன கிடைக்கும்? x1 ப்ளஸ் சர்க்கிள் ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர்கேட், எக்ஸ்க்ளூசிவ் ஆர்கேட் x2. இதுதான் இதோட டயக்ராம். ஸோ மொத்தம் எத்தனை டயக்ராம் பார்த்துக்கிறோம்? மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 டயக்ராம். இது எல்லாமே பூலியன் அல்ஜிப்ரா பூலியன் ஃபங்க்ஷனோட எக்ஸ்பிரஷன் தான். 1 2 AND கேட், ஆர் கேட், நாட் கேட், NAND கேட் அண்ட் நார் கேட். ஓகே. அண்ட் 6th ஒன் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். ஸோ இந்த ஆர் கேட்டும் தான் நம்மளுடைய பூலியன் ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுன்னா நம்ம போட்டலாம். பூலியன் ஃபங்க்ஷன் 0 1 அந்த ஐடியா இருக்குதுல்ல, அப்போ அதனுடைய எக்ஸ்பிரஷன் ஃபார்ம்